ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாஸ் குளோபல் குசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகலாய் சிக்கன் கிரேவி. முகலாய் சிக்கன் கிரேவி வழக்கமாக பார்க்கும்போது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும், நிறைய அந்த ஸ்பைசஸ் மட்டுமே இருக்கும். நம்ம கொஞ்சம் க்ரீமிலாம் அதே தான், கேஷ்யூ நட்லாம் நம்ம கொஞ்சம் அந்த அளவுக்கு டார்க்காக இல்லாமல் பண்ண போகிறோம். பார்த்துங்க, நம்ம ஸ்டைலில் ஆனியன் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஃபுல் பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். அது இஞ்சி கட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி பூண்டு கட் பண்ணிவிட்டு உரிச்சிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து அதையும் அடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வழக்கமாக பண்ணுறது, அது வந்து எல்லாம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பேஸ்ட்டாக எல்லாமே பேஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அந்த கிரேவின்றது எதுவுமே முழுசாக வெங்காயம் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி கேஷ்யூ நட்ஸு, முந்திரியை வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்கு எடுத்து அடித்து ஊற வச்சுங்க. அதுக்கு முன்னாடி சோப் பண்ணது ஒரு வெந்நீரில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊற வச்சுங்க. இல்லைன்னா சாதாரணமாக 1 மணி நேரம் ஊறணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் ஒரு 4 நாள் போட்டுங்க. இலை ஒரு 2 ஒரு இலை கீழ்ச்சி போட்டுருங்க. ஒரு முழு சில்லி 1, பச்சை மிளகா, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு. ஓரளவுக்கு கலர் மாறினதும் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. ஸோ 3 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் தான், அதனால தான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அரைக்கும் போது 2 பெரிய வெங்காயம் அரைச்சேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் 1. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. பச்சை வாசனை போனதும் தக்காளி ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிங்க. மஞ்சள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், போட்டு வதக்கிங்க. இது வந்து குழம்பு மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற குழம்பு மிளகாய் பொடி. அதான் அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன். அது வேணால் பார்த்துக்கலாம், நம்ம ஆளுங்களுக்கு புரியும். வேறு யாருன்னா தமிழ் புரியாதவங்க பார்த்தாக்கா அது என்னென்னு பார்க்கறதுக்காக போட்டேன். 1 ஸ்பூன் உப்பு. இதெல்லாமே ஒரு மீடியம் தீயில் வந்து நல்லா வறுத்துங்க. நல்லா வறுக்கும் போது கம்மன்னு வாசனை வரும். இந்த வாசனை வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷு சிக்கன் ஒரு 300 கிராம் அதை போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா இந்த அரோமா ஒன்று கலக்கும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒன்று கலந்த பிறகு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம். ஆனால் நம்ம இந்த சிக்கனுக்கெலாம் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா முக்கால்வாசி வந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி வந்துடும். ஏன்னா அது சின்ன சின்ன கட் பீசஸ் தான் அது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ ஒரு 3 ஸ்பூனு, முந்திரி பருப்பாக அரைச்சி வச்சுருந்தோம். அந்த முந்திரி பருப்பு கூட கொஞ்சோண்டு நான் கசகசா போட்டுக்கிட்டேன் கிரேவி திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி அதை க்ரீம் போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த முகலாய் சிக்கனில் வந்து க்ரீம் போடுவாங்க. எல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிற ஐட்டம். நம்ம வந்து கோகோனட் மில்க்கு, நத்திங் பட் க்ரீம், நல்லா திக்கு 2 வாட்டி புழிஞ்சு எடுத்த தேங்காய் பால். ஸோ அது ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு 300 கிராமுக்காக பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரொம்ப ஸ்பைஸியாக அந்த பட்டை இதெல்லாம் அதையும் அரைச்சி போடும்போது அந்த கலருக்கு மாறிடும், டார்க்காக மாறிடும். ஸோ அதுதான் அந்த ரியலாக உங்களுக்கு அந்த 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 ரியல் கலரு முகலாய் சிக்கனுக்கு இல்லை முகலாய் கிரேவிக்கு அதுதான் ரியல் கலரு. இது கொஞ்சம் நம்ம ஸ்டைலு, அந்த கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் கலர் அதெல்லாம் அரைச்சி போடல, அது வெறுமனை போட்டு தாளிச்சதுனால. இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, மின்ட்டெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக போடுறது கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அவங்க சிக்கனில் இதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கூட கட்டியாகிடும், அவங்களுக்கு கட்டியாக வச்சுப்பாங்க. இப்போ நம்ம இந்த தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் கீ ரைஸுக்காக பண்ணேன் இது. ஸோ கீ ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுன்றதுக்காக பண்ணதுனால கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுண்டை விட்டிங்கன்னா இன்னும் திக்காகிடும். அதுதான் வந்து அசல் முகலாய் சிக்கன் கிரேவி.
பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு கூட சாப்பிட்லாம். ஒரு 7-8 ஐட்டத்துக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். இட்லி, தோசை, ரைஸு, பரோட்டா எல்லாத்துக்கு கூட போகும் கீ ரைஸு. பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See you again in next video.